2026 புத்தாண்டு பிறப்பை பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் கொண்டாடுவதற்காக பல்வேறு இடங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. சென்னை மெரினா கடற்கரையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தை சிறப்பாகவும் பாதுகாப்பாகவும் கொண்டாடுவதற்காக பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக குடும்பங்கள் மற்றும் நண்பர்களுடன் ஏராளமானோர் கடற்கரை பகுதிகளுக்கு வருவார்கள் என்பதால் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் குணசுந்தரி இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் குணசுந்தரி. புத்தாண்டு பண்டிகையை கொண்டாட ஏராளமான மக்கள் கடற்கரை போன்ற பொது இடங்களுக்கு வருவார்கள் என்பதால் தற்பொழுது சென்னை மாநகராட்சியில் பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் சிகாமணி. 2026 புத்தாண்டை முன்னிட்டு சென்னையில் பொதுமக்கள் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் கொண்டாடுவதற்காக பல்வேறு இடங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையில் 19,000 காவல் அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சென்னையில் அதிக அளவில் மக்கள் கூடி புத்தாண்டை கொண்டாடும் இடமாக சென்னை மெரினா கடற்கரை, பெசன்ட் நகர் கடற்கரை, கத்திப்பாரா போன்ற இடங்கள் இருந்து வருகிறது. அந்த வகையில் தற்பொழுது சென்னை மெரினா கடற்கரையில் பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக உயர் கோபுரங்கள் என்பது அமைக்கப்பட்டு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக தற்பொழுது முதலே பொதுமக்கள் கூடி தற்பொழுது அந்த புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் பாதுகாப்பு பணியிலும் காவல்துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக சென்னை மெரினா கடற்கரையை பொறுத்த வரைக்கும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக காமராஜர் சாலை முதல் பல்வேறு இடங்களில் இன்று இரவு 7 மணி முதல் நாளை காலை 6 மணி வரை பாதுகாப்பு பணிக்காக போக்குவரத்து என்பது தற்காலிகமாக மூடப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அதே போன்று மெரினா கடற்கரையில் இரவு பொதுமக்கள் உள்ளே கடற்கரைக்குள் செல்லாமல் இருப்பதற்காகவும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பாதுகாப்பு பணிக்காக உயர் கோபுரங்கள் வாயிலாக பாதுகாப்பு காவல்துறையினர் தொடர்ந்து அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். சிகாமணி, விவரங்களுக்கு நன்றி குணசுந்தரி.